இப்போ பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கு ஸோ நம்மகிட்ட டெஸ்ட் பேஜ் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? பேஸ்டாக நியூ சிலபஸ் வைஸ் தான் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் வைக்கிறதுக்கு தகுதியான ஆளு தானா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ இதை நம்பி இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் இருந்ததுன்னா, ஸோ கண்டிப்பாக ஸோ நான் குவாலிஃபை பண்ண எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் குவாலிஃபை பண்ணியிருக்கேன், கேட். ஸோ இந்த 2 குவாலிஃபை பண்ணாலுமே நீங்கள் என்கிட்ட டெஸ்ட் பேஜ் போடணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? டிஆர்பி பாயிண்ட் ஆஃப் ஏதாவது ஒரு எக்ஸாம் நான் குவாலிஃபை பண்ணியிருந்தா மட்டும் தான் நீங்கள் என்கிட்ட டெஸ்ட் பேஜ் போடணும். ஸோ அதனால் நான் டிஆர்பி ஸோ அவங்க வச்ச எக்ஸாம் இந்த மாதிரி பாலிடெக்னிக் எக்ஸாமை குவாலிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து இந்த பாலிடெக்னிக் எக்ஸாம் படிக்கும்போது ஸோ அவங்க எந்த மாதிரி பேட்டர்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க, எப்படிலாம் புக்கிலேருந்து எடுப்பாங்க, ஸோ அதெல்லாம் நம்ம ரொம்ப நிறைய அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அந்த கொஸ்டின் பேட்டர்ன்ஸ் இப்படி தான் வரும் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜ் வைக்கலாம். இப்போ நான் சிஎஸ்ஆர் இந்த கேட் குவாலிஃபை பண்ணிட்டு இந்த டெஸ்ட் பேஜ் நான் வைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட வர்றது பெஸ்ட். சரிங்களா? இங்கே வந்து டெஸ்ட் பேஜ் போடுறீங்க அப்படின்னா எனக்கு டிஆர்பி பாயிண்ட் ஆஃப்ல கொஸ்டின்ஸ் எடுக்க தெரியாது. சரிங்களா? சிஎஸ்ஆர் அந்த கேட்டு வந்து அது வேறு மாதிரி இருக்கும், டிஆர்பி ஓரியன்டாக இருக்கிறது அது வேறு மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா? கேட் நெட்டு குவாலிஃபை பண்ணாலும் டிஆர்பி வைக்கிற எக்ஸாம் குவாலிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதை நம்ம யூடியூப் சேனல் இதில் வந்து லைவ் வீடியோஸ் நிறைய இருக்கும். ஸோ இதில் வந்து ஹோம் இருக்குது, வீடியோஸ் இருக்குது, ஷார்ட்ஸ் இருக்குது, லைவ் இருக்குது. ஸோ இது வந்து மேக்ஸிமம் யாருமே கிளிக் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த லைவ் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நம்ம லைவில் டிஸ்கஸ் பண்ண எல்லா வீடியோஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு ஓரளவுக்கு எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஸ்லோவாக தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்க்கல அப்படின்னா இந்த லைவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க. ஸோ இதான் நேனோ கெமிஸ்ட்ரி. ஸோ இதை நம்ம வச்ச டெஸ்ட்டு. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ஒரு டெமோ வந்து காட்டுறோம், சாம்பிள் பிடிஎஃப் காட்டுறோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி எடுப்பாங்க, எந்த ஸ்டாண்டர்டில் இருக்கும் அப்படின்னு. ஒரு காலத்தில் நாங்கள் படிக்கும் போது டெஸ்ட் பேஜ் போடுறது கூட அவங்க காசு இருக்காது. அப்படியே நமக்கு தெரிஞ்சவங்க டெஸ்ட் பேஜ் போட்டாலுமே யாருக்கிட்டையாவது ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சாம்பிள் கொஸ்டின்ஸ் நம்ம அனுப்ப சொன்னோம் அப்படின்னா, இல்லை சார் அதை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அங்கே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது, ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படிலாம் இனிமேல் கிடையாது. பாருங்கள் இந்த சாம்பிள் காட்டுறோம். இப்போ நேனோ கெமிஸ்ட்ரியில் வந்து நிறைய எப்படி கொஸ்டின்ஸ் வரும், நிறைய பேருக்கு ஐடியாஸ் இல்லை. ஸோ எந்த டைம் இது ஃபஸ்ட் டைம் அப்படிங்கனால இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு கொஸ்டின்ஸ் எப்பயுமே பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் இப்போ செம் அப்படின்னா இந்த செம்மு ஆன்சராக வர்ற மாதிரி தான் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க. டெம்மு வர்ற மாதிரி தான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் எடுப்பாங்க. இடிஎஸ் பிஏஎஃப்எம் அப்படின்னா ஸோ அது ஆப்ஷனில் வர்ற மாதிரி தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. சரிங்களா? ரொம்ப டெப்த்தாலாம் போக மாட்டாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த இஎஸ்சிஏ அப்படின்னா அது என்ன, வாட் இஸ் வாட் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆகர் எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஸோ இந்த அளவுக்கு வாட் இஸ் வாட் தெரிஞ்சுட்டு அதில் ஒரு லைட்டாக 2-3 பாயிண்ட்ஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சிருந்தா போதும். ரொம்ப டெப்த்தாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? மேக்ஸிமம் அண்டர்ஸ்டாண்டிங், அனலைஸ் பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும், அப்ளை பண்ணுற மாதிரி. ஸோ இந்த 3